ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு மலையாள மூவி தாங்க பார்க்க போறோம். 2018 படம் மூலமா கேரளாவோட வெள்ளத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வந்த இயக்குனரான ஜூட் ஆண்டனி டைரக்ஷன்ல இப்போ வெளிவந்திருக்கிற தொடக்கம் படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆகஸ்ட் 7 வெளிவந்த இந்த படம் கொஞ்சம் எதிர்பார்ப்போட வெளிவந்த படம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா கேரளாவோட சூப்பர் ஸ்டார்னு அழைக்கப்படுற மோகன்லாலோட மகளான விஷ்மயா இந்த படத்துல கதாநாயகியா அறிமுகமாயிருக்காங்க. ஒரு த்ரில்லர் கதைய பெண்களோட தற்காப்பை மையமா வச்சு இந்த படம் வெளிவந்திருக்கு. சாய்குமார் விஏஓ ஆபீசரா வராரு. மனசாட்சிப்படி வேலை செய்யற ஒரு பர்சனா இருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்கதான் விஷ்மயா. விஷ்மயா ஒரு சாதாரண நடுத்தர பெண்ணா இருக்காங்க. ஒரு நாள் அவங்க பேங்க் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு போறாங்க. ஆனா சாயங்காலம் வரையுமே அவங்க வீடு திரும்பவே இல்லை. ஒரு தந்தைக்கு இருக்கிற அந்த பயம் பதற்றம் எல்லாத்தையுமே சாய்குமார் நடிப்புல அழகா கொண்டு வந்திருக்காரு. உடனே அவர் போலீஸ்ல புகார் கொடுக்குறாரு. இன்ஸ்பெக்டர் மனுஷ் தலைமையில ஒரு டீம் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. ஜாபர் இடிக்கு ஒரு கான்ஸ்டபிளா வராரு. அந்த தேடல் தான் படத்தோட முதல் பாதியை கொஞ்சம் விறுவிறுப்பாவே கொண்டு போயிருக்கு. போலீஸ் ஒரு பக்கம், தந்தை இன்னொரு பக்கம்னு ஒரு பதற்றமான சூழலா கொண்டு வராங்க. ஆனா திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல விஷ்மயா வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. எல்லாருக்குமே இந்த இடத்துல ஒரு நிம்மதி கிடைக்குது. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்டும் ஆரம்பிக்குது. விஷ்மயா வீடு வந்து சேர்ந்துட்டாலுமே அவங்க முகத்துல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. உண்மையிலேயே அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு? பேங்க் எக்ஸாம் முடிச்சுட்டு வர வழியில அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ஆசிஸ் ஜோ ஆண்டனி வில்லனா இந்த படத்துல மிரட்டியிருக்காருன்னே சொல்லலாம். அந்த ஆள் யாரு, எதுக்காக விஷ்மயாவை டார்கெட் பண்றாரு, விஷ்மயா அந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிச்சாங்க, அதுதான் படத்தோட நீதி கதை. நிஜமாவே சொல்லணும்னா விஷ்மயா முதல் படம்னே சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு இயல்பா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆக்ஷன் காட்சிகளையும் அருமையா நடிச்சிருக்காங்க. ரெண்டாம் பாதி ஃபுல்லாவே விஷ்மயா அந்த பிரச்சனையை எப்படி எதிர்த்து நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் கட்டியிருக்காங்க. அந்த வில்லன் அவங்கள விடவே மாட்டேங்கிறாரு. அவங்க வீட்டு கதவை தட்டுற வரைக்குமே அந்த பிரச்சனை தொடர்ந்து வருது. இந்த இடத்துலதான் படத்தோட மைய கருவே கொண்டு வராங்க. அதாவது பெண்களோட தற்காப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத கொண்டு வராங்க. ஒரு பெண் தனக்கு வர ஆபத்தை எப்படி தடுத்து தன்னைத்தானே பாதுகாத்துக்கணும் அப்படிங்கறத இயக்குனர் கொஞ்சம் அழுத்தமாவே பதிவு பண்ணியிருக்காரு. மோகன்லால் இந்த படத்துல ஒரு கெஸ்ட் ரோலும் பண்ணியிருக்காரு. அவர் வர்றது சும்மா இல்ல, ஒரு சண்டை காட்சியோட அவரோட என்ட்ரி வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம். ஒரு அப்பாவா இல்லாம கிடைச்ச இடத்துல அவரும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வில்லனா மிரட்டுற ஆயிஸ் ஜோஸ் ஆண்டனி படம் முழுக்கவே பயமுறுத்துற மாதிரியே வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டரா மனோஜ் கே ஜெயனும் பக்குவமான கான்ஸ்டபிளா ஜாபர் இடிக்கியும் நல்லா நடிச்சிருக்காங்க. இவங்க தான் விஷ்மயாவை தேடுற இடத்துல இடைவேளை வரைக்குமே கொஞ்சம் பரபரப்பாவே கொண்டு போயிருக்காங்க. அப்பாவா வர சாய்குமார், அம்மாவா வர சிபி ரஞ்சித், பக்கத்து வீட்டு நண்பரா வர கோட்டயம் ரமேஷ் எல்லாருமே நல்ல தேர்வுனே சொல்லலாம். ஜேக்ஸோட மியூசிக் இந்த படத்துக்கு இன்னொரு பிளஸ்னே சொல்லலாம். த்ரில்லர் படத்துக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப நேர்த்தியாவே கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒளிப்பதிவுனே சொல்லலாம். ஜொமோண்டி, அகல் ஜார்ஜ் 2 பேரோட கேமரா கோணங்கள் ஒவ்வொரு காட்சியுமே கொஞ்சம் திகில் கலந்த ஒரு உணர்வோட கொண்டு வந்திருக்கு. சமன்சாக்கோட எடிட்டிங்கும் நல்லா இருக்கு. ஆனா முதல் பாதியில இருந்த விறுவிறுப்பு ரெண்டாம் பாதியில ரொம்பவே கம்மியா இருக்கு. அதனால கொஞ்சம் லைட்டா லேக் ஆகுற மாதிரியும் இருக்கு. ஆக மொத்தத்துல தொடக்கம் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இயக்குனர் ஜூன் ஆண்டனி ஜோசப் சமூகத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான கருத்தை ஒரு கமர்ஷியல் த்ரில்லர் கலந்து ரொம்ப அழகா நேர்த்தியாவே கொடுத்திருக்காரு. உங்களுக்கு த்ரில்லர் படம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை தாராளமா பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.